நான் தான் சொல்லுவேன். நான் களக்காட்டிலே பார்த்துருக்கிறேன். எங்க பாட்டி ஊர்ல. நெறைய பாட்டிங்கலாம் வந்து ஜாக்கெட் போட மாட்டாங்க. ஆனா ஜாக்கெட் போடாத பாட்டிங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா, ஜாக்கெட் போட்ட மாரியே பச்சை குத்தியிருப்பாங்க. இந்த இப்டி கையோட வடிவத்திலேயே பச்சையெல்லாம் குத்தியிருப்பாங்க. அப்போ எனக்கு புரியல. ஏன் அந்த மாரிலாம் பச்சை குத்தியிருக்காங்கன்னு. இது வந்து எப்படியும் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நம்மள சட்டை போட விட மாட்டாய்ங்க அப்படின்றதுக்காகவே சின்ன வயசுலேருந்தே பச்சை குத்த ஆரம்பிச்சுருவாங்க போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குத்தி, அந்த சட்டை போட்ட மாரியே ஒரு பச்சை குத்தியிருப்பாங்க. இதெல்லாம் நான் நேர்லயே பார்த்துருக்கிறேன். அப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க விஷயங்கள் பூராமே சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு இதையெல்லாம் முன் வச்சவங்களால தான் நமக்கு இந்த சுதந்திரம் பூரா கிடைச்சிருக்கு. இந்து மதம் புனிதம்னு சொல்லிட்டு இருந்த எல்லாரும் நம்மள பூரா அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்திட்டு தான் இருந்திருக்கிறாங்க. யாரோ ஒரு இஸ்லாமிய ராஜா வந்து கேட்கிறாரு, "ஏன்பா இப்படி எல்லாம் ட்ரெஸ் போடாம இருக்கீங்கன்னு?" ஒரு வெள்ளைக்கார கவர்னர் வந்து, "ஏன்பா ட்ரெஸ் போட விட மாட்டீங்கன்னு?" சொல்லி சட்டத்த மாத்த சொல்றான். அதுக்கப்புறம் வந்து ஒரு வைகுண்டர் வந்து போராட்டம் பண்றாரு. ஒரு நாராயணகுரு வந்து போராட்டம் பண்றாரு. ஒரு ஐயன்காளி வந்து போராட்டம் பண்றாரு. எல்லாரும் கேட்பாங்க, "என்னடா நீங்க பெரியாரு, பெரியாரு எப்ப பார்த்தாலும் சாமி இல்ல, சாமி இல்லன்றீங்க."